நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா தென்னம்பாக்கத்தில் இருக்கிற அழகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் உடனடியாக நடக்குமா. இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி சாமி கும்பிட போகணும், எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இங்கே வந்து 3 எலுமிச்சம்பழம் வாங்குவாங்க. வாங்கிட்டு போய் ஒன்று சூளம் மாதிரி ஒன்று இருக்கும், சூளத்தில் ஒன்று வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தலையை சுற்றி காலில் போட்டு மிதிப்பாங்க. எலுமிச்சம்பழம் வாங்குறியா? எலுமிச்சம்பழம் இங்கே எல்லாம் பொரி, ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிது பாருங்கள். இங்கே போனாக்க போயிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கணும். வாங்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நடந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை வாங்கி வைப்பாங்களாம். இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம்லாம் காலில் போட்டு மிதித்து நிறையா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிலை அதோ பின்னாடி இருக்குதுங்க. இருங்க, நான் போயிட்டு அங்கே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதெல்லாம் கடை பாருங்கள். இங்கே எலுமிச்சம்பழம்லாம் வாங்குவாங்க. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு விளக்கு வாங்குங்க. சரி, பார்த்துட்டு சொல்லு. நாம் விளக்கு வாங்கியாச்சு. வாங்கிட்டு தீப்பெட்டி கொடுங்க. இருக்கு தீப்பெட்டிக்கா? அங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் எல்லாம் விற்கிது. நாங்கள் வந்து விளக்கு வாங்கிட்டோம். விளக்கு வாங்கிட்டு போகிறோம். போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கோம். விளக்கு எல்லாம் வாங்குகிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா எப்பயும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டம்தான். இருந்தாலும் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பின்னாடி நிறையா சிலைலாம் தெரியுது பாருங்கள். அதை நான் போயிட்டு க்ளோஸ்அப்பில் எடுத்து காமிக்கிறேன். திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வரும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து விளக்கு வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. இங்கே பாருங்கள், குதிரை, யானை எல்லாம் அழகான சிலைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், குதிரை, யானை நல்லா இருக்காங்க பாருங்கள். கல்யாணம் பண்ணிக்காமல் ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேராக அங்கே பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காங்க. தாலி கட்டிக்கிட்டு கல்யாணத்தை மணக்கோலத்தோடு இங்கே வந்திருக்காங்க. பாருங்கள். இங்கே வந்து அந்த ஒரு கேட்டு மாதிரி இருக்குது. அந்த கேட்டில் சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, எலுமிச்சம்பழம் சொருவி வச்சுருக்காங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட் உள்ளே போயிட்டு, இதுதான் ஓப்பனிங் கேட்டு. இந்த வழியால் உள்ளே போயிட்டு உள்ளே சாமி கும்பிட அங்கே போகணும். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்க சிலையெல்லாம் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இந்த சிலையெல்லாம் பாருங்கள். இங்கே என் ஃப்ரெண்டு வந்து அவளை விட்டுட்டு வந்துட்டேன்னா அவள் கடையிலே நிற்கிறா. நான் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், குதிரை சிலை எல்லாம் அழகாக இருக்குது. இதை வந்து சாமி கோயில். இது பார்த்திங்கன்னா இங்கே வேண்டுதல் வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், குதிரை அழகாக இருக்குது. இங்கே வந்து வேலை கிடைக்காதவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப விசுவாசத்தோட சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டு போகிறாங்க. வேண்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் இங்கே வந்து டோக்கன் வாங்கணுமா. டோக்கன் வாங்கி ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 வாரம் திங்கக்கிழமை கரெக்டாக கோவிலுக்கு வரணுமா. சீட்டு மாதிரி எழுதி அங்கே சாமிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாமி ஐயனார் அந்த சாமி காமிக்கிறேன் நான் அப்புறமா. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாமி கிட்ட கட்டிடுறாங்க. அதை இப்போ 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறோமா, அதை வந்து அங்கே வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க போல். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி சிலை வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி சிலை. இன்னும் அழகழகான சிலைலாம் அந்த பக்கம் இருக்குது, நிறையா இருக்குது. வேலைக்கு போகிறவங்க எல்லாம் புது சிலைலாம் அந்த பக்கம் இருக்குது. உடம்பு சரியில்லாதவங்க, குழந்தை ரொம்ப நாள் இல்லாதவங்க, கல்யாணம் ஆக வேண்டியவங்க. இங்கே பாருங்கள், சிலையெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி வாங்கி இங்கே வைக்கிறாங்க. வாங்கி வைக்கிறதில்ல, இதை வந்து வேண்டுதல் வச்சுட்டு இங்கே பாருங்கள், பேரெல்லாம் எழுதி சிலையாக வச்சுருக்காங்க. பாருங்கள், கல்யாணம் ஆகாதவங்க மணக்கோலம்பத்தோட சிலை வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் மேரேஜ் முடியணும்னு சொல்லி தான் வேண்டியிருக்காங்க போல். நிறையா கல்யாண பொம்மைலாம் நிறையா இருக்குது.
இங்கே பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்த மாதிரி சிலை வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சிலை பாருங்கள். இன்னும் அந்த சைடும் இருக்குது, 2 சைடும் இருக்குது. அந்த சைடும் போகணும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த சைடு சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் சிலை இருக்குது. ஏதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சீட்டு எழுதி அங்கே கட்டிட்டோம்னா 3 வாரம் தொடர்ந்து திங்கக்கிழமை இங்கே சாமி கோயிலுக்கு வரணும். 3ஆவது வாரம் ஃபஸ்ட் வாரத்தில் கொடுத்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு திரும்பவும் அவங்க அதை நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. அதை எடுத்து போய் சாமி ரூமில் வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இங்கே திரும்ப நம்மளுக்கு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னால் அவங்க அந்த பலன் இங்கே பாருங்கள், போலீஸாக எவ்வளோ பெரிய சிலைலாம் வச்சுருக்காங்க. இன்னும் அங்கெல்லாம் பழைய சிலைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த பக்கம் இன்னும் புது புது சிலையெல்லாம் நிறையா இருக்குது. வேண்டிக்கிட்டோம்னா இந்த சாமி கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எந்த மாதிரி சிலை அப்படின்னு சொன்னால் ஆர்டர் கொடுத்து இங்கே செய்வாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பூஜைலாம் பண்ணி அந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சு சாமி படைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சக்தி உள்ள தெய்வமாக எல்லாம் கும்பிட்ற நாமளும் சக்தி உள்ள தெய்வத்துக்கிட்ட நிறைய வேண்டுதல் வைப்போம். நம்ம யூடியூப் சேனல் நல்லா நிறைய சப்ஸ்கிரைபரோட நாம்ளும் வின் பண்ணதுக்கப்புறம் நாம்ளும் இங்கே வந்து சிலை செஞ்சு வைக்கிறதா என்ன நம்மளும் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ, சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.